அன்புள்ள பொதுமக்களே, இன்று கரூரிலே தவாக பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்ட பொதுமக்களில் 38 பேர் இறந்ததாக ஒரு செய்தி வந்துள்ளது. இந்த செய்தியை நான் இரவு 8:30 மணியிலிருந்து இந்நேரம் வரை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். இது ஒரு துயரமான செய்தி, இது ஒரு துயரமான சம்பவம். இப்படி ஒரு சம்பவத்தை நான் இதுநாள் வரை கேள்விப்பட்டது கிடையாது. இதற்காக நான் என்னுடைய கண்ணீரை இறந்தவர்களுக்கு நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இறந்தவர்கள் அனைவரும் ஏழைகள், எந்த பாவமும் அறியாதவர்கள். இந்த இறப்பிற்கு யாரையும் நாம் குற்றம் சொல்ல முடியாது. எதிர்பாராமல் நடைபெறுகின்ற கூட்ட நெரிசலில் இறந்து போவதற்கு யாரை நாம் குற்றம் சொல்ல முடியும்? குற்றம் சொல்லக்கூடாது. நடந்த சம்பவங்களுக்காக நாம் வருத்தம் தெரிவிக்கலாம். இதை போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் நாம் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம். இது ஒரு எச்சரிக்கையாகும். கூட்ட நெரிசல் உள்ள பகுதிகளில் குழந்தைகளை அழைத்து கொண்டு போவது மிகவும் தவறான ஒரு செயலாகும். அதை ஆரம்பத்திலேயே யாரும் தடுக்காமல் விட்டுவிட்டார்கள். இப்போது சொல்கிறார்கள், பரவாயில்லை, இந்த துயர சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்க வேண்டும். தமிழக அரசு இறந்து போனவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் கொடுப்பதாக சொல்கிறார்கள். 10 லட்சம் என்பது இந்த காலத்தில் ஒன்றுக்கும் பயன்படாது. அதை 50 லட்சமாக கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. 50 லட்சமாக இருந்தால் அதை வைத்து அவர்கள் ஏதேனும் ஒரு தொழில் அல்லது வியாபாரம் செய்து பிழைத்து கொள்வார்கள். ஆகையால் அது மட்டுமல்லாமல் பொதுக்கூட்டங்களை நடத்தும் பொழுது பெரிய மைதானத்தில் நடத்துவது தான் மிகவும் சிறந்தது. ஆரம்பத்திலேயே இதை போன்ற கூட்டங்களை குறுகிய இடத்தில் நடத்துவதற்கு அனுமதித்திருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஒரு பெரிய மைதானத்தில் நடத்த வேண்டும். அப்படி நடத்தியிருந்தால் இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்காது. இறந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யார் மீதும் குற்றம் சுமத்த தயாராக இல்லை. இறந்தவர்கள் இறந்துவிட்டார்கள். இனிமேல் யாரும் இறக்காமல் பார்த்து கொள்வது நமது கடமையாகும். இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர் அண்ட் மேன் ஆஃப் கம்யூனல் ஹார்மோனி, ஈரோடு.